அசத்தாம் தன்மையும் இல்பொருளாம் தன்மையும் இல்லாதது. இருதிறன் உள்ளது. என்னது? சத்தாம் தன்மையும் சித்தாம் தன்மையும் உள்ளது. பதிப்பொருள். பதிப்பொருள். சரியா? இதற்கு மேற்கோள் சொல்லுகிறார். இனி மேற்கோள். இவ்விரண்டு தன்மையும் இன்றி நின்ற அதுவே சத்தாய் உள்ள சிவம் என்று உணரற்பாற்று. இது என்னது? மேற்கோள். மேற்கோள் என்னது? ஆசிரியரது கருத்து. மெய்கண்டார் சத்துக்கு இலக்கணம் சொல்றார். முதல்ல சொன்னது அசத்துக்கு இலக்கணம். அது புரியுதோ புரியலையோ, இது புரியணும். சரியா? சத்துக்கு இலக்கணம். நூற்பாவினுடைய கருத்து எங்கதான் இருக்கு? சத்துக்கு இலக்கணம். சத்துக்கு இலக்கணம். இவ்விரண்டு தன்மையும் இன்றி. எவ்விரண்டு தன்மையும்? அசத்தும் இல்பொருளாம். அசத்தும் இல்பொருளாம் தன்மையும் இன்றி. இரண்டு தன்மையும் இன்றி. வாக்கு மனாதீதம். வாக்கு மனாதீதம். வாக்கு என்பது பாசஞானம். பாசஞானம். மனம் என்பது பசுஞானம். வாக்கு அதீதன், மன அதீதன். அதீதன் என்பது நீங்கி நிற்பவன், கடந்து நிற்பவன், எட்ட முடியாதவன். எட்ட முடியாதவன். எதற்கு? வாக்குக்கு எட்ட முடியாதவன், மனத்திற்கு எட்ட முடியாதவன். யாரு? பெருமான். சரியா? வாக்கு மனாதீதன். வாக்கு அதீதன், மன அதீதன். வாக்கு மனங்களை கடந்து நிற்பவன். வாக்கு என்பதற்கு பாசஞானம் என்றும் மனம் என்பதற்கு பசுஞானம் என்றும் நூல்கள் சொல்லும். கொஞ்சம் நுட்பமா பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சந்தேகம் வரணும். சந்தேகத்தை கேட்போமா கேட்க வேண்டாமா அப்படின்னு தெரியல. இப்ப இது எல்லாமே பாசம்தான். வாக்கு என்பது என்னது? எதனுடைய காரியம்? சுத்தமாயா காரியம். மனம் என்பது ஆன்ம தத்துவத்தில் இருக்கு. ஆன்ம தத்துவத்தில் இருக்கா இல்லையா? மனம்ங்கிறது அதானே. அந்த கரண நாள்ல மனம் வாக்கு புத்தி ஏங்க இருக்கா இல்லையா? அதுவும் தத்துவம் தான். வாக்குங்கிறதும் தத்துவம் தான், மனம்ங்கிறதும் தத்துவம். வாக்கு என்பது தாத்வீகத்துல வரும், சுத்தமாயா காரியம். இதுவும் பாசம்தான், இதுவும் பாசம்தான். உண்மையா பாத்தீங்கன்னா ரெண்டுமே பாசம்தான். வாக்கும் பாசம்தான், மனமும் பாசம்தான். ஆனா இங்க என்ன செய்யறாரு? வாக்க பாசஞானம்னு சொல்றாரு, மனத பசுஞானம்னு சொல்றாரு.
புரியுதா? கேள்வி மேல புரியுதா? உண்மையா ரெண்டுமே பாச ஞானம் தானே. வாக்கும் பாச ஞானம் தான், மனமும் பாச ஞானம் தான். அப்ப மனதை ஏன் பசு ஞானம்னு சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா அப்ப வாக்குனால ஈட்ட மாட்டீங்களோ? அப்ப அதையும் சொல்லிடலாம்ல. வாக்குனாலையும் ஈட்டமா இல்லையா? அப்போ வாக்கையும் பாச ஞானம் பசு ஞானம் ரெண்டுக்கும் பொருந்தி சொல்லலாமா சொல்லக்கூடாதா? ஏன் சொல்லல? மனம் என்பது ஆன்மாவுக்கு நெருக்கமான கருவி. ஆன்மாவுக்கு ரொம்ப நெருக்கமான கருவி எதுன்னு கேட்டீங்கன்னா மனம். அதனால மனதை என்ன செய்யறாங்க? பசு ஞானம் என்று கூறுகிறார்கள். இந்த கருவிகள்லேயே ரொம்ப நெருக்கமான கருவி எதுன்னு கேட்டீங்கன்னா மனம் தான். ஆன்மாவுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற கருவி. அதனால மனதை பசு ஞானம் என்று கூறுகிறார்கள். சரியா? அதுதான் கருத்து. எனவே அவன் வாக்கு மனாதீதன், வாக்கு மனங்களுக்கு எட்டாதவன். கோசரன் என்பதற்கு அகப்படுபவன் பேரு. ஆமா, பாசஞானத்திற்கு எட்டாதவன், பதிஞானத்திற்கு எட்டாதவன். கோசரன் என்பது பதிஞானத்திற்கு. பதிஞானத்திற்கு எட்டுபவன். இப்ப இறைவனை எப்படி இலக்கணம் சொல்றாரு? பாசஞானத்திற்கு எட்டாதவன், பசு ஞானத்திற்கு எட்டாதவன். அப்போ எதனாலும் எட்ட முடியலன்னா இல்பொருள் ஆயிருமா இல்லையா? முதலே சொல்லிட்டோம், எதனாலும் எட்ட முடியலன்னா அதற்கு இல்பொருள்னு பேரு. அப்ப பதி இல்பொருளான்னு கேட்டா இல்ல இல்ல, பதிஞானத்துக்கு எட்டுபவன். பதிஞானத்திற்கு எட்டுபவன். அதனால அவன் என்ன? வாக்கு மனாதீத கோசரன். கோசரம் என்பதற்கு அகப்படுபவன். எதற்கு? பதிஞானத்திற்கு அகப்படுவான். ஏனைய ஞானங்களுக்கு அவன் அகப்பட மாட்டான். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அவனை வணங்கணும்னா அவன் அருள் வழிதான் வணங்க முடியுமே அன்று நம்ம முயற்சியினாலோ பயிற்சியினாலோ என்ன செஞ்சாலும் அவனை என்ன செய்ய முடியாது? அடைய முடியாது. அவனை அடையணும்னா என்ன வேணும்? பதிஞானம் வேணும். பதிஞானம் திருவருள் எல்லாம் ஒரு பொருட்கிழவி அப்படின்னா ஒரே பொருள் தான். எதுக்கு? பதிஞானம்னாலும் அதுதான். என்னது? திருவருள்னாலும் அதுதான், குருவருள்னாலும் அதுதான், குருவருள்னாலும் அது எல்லாம் ஒண்ணுதான். சரியா? எனவே அவன் இரண்டு தன்மை இல்லாதவன், வாக்கு மனங்களுக்கு எட்டாதவன், பதிஞானத்திற்கு எட்டுபவன். எனவே நின்ற அதுவே, இந்த தன்மையோடு நின்ற அதுவே சத்தாய் உள்ள சிவம். சத்தாய் உள்ள சிவம். இங்க சிவம் என்பதற்கு இறைவனை குறிக்கலாம். சித்து என்று ஏற்கனவே ஒன்று சொல்லி இருக்கிறாரு, அதையும் நீங்க வைத்துக் கொள்ளலாம். சத்தாம் தன்மையும் சித்தாம் தன்மையுள்ள சிவம் என்று உணரற் பாற்று, உணரற் பாற்று என்று இங்கு சொல்லுகிறார். ஆமா. இரண்டு தன்மைன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதே ரெண்டுன்னு சொல்லியாச்சு. ரெண்டு தான். தடை நிறைய பேர் சொல்றாங்க. 5 பேர் தடை சொல்றாங்க. 5 பேர்த்த வெண்பாலை பார்த்துக்கலாம். வெண்பாலை பார்த்துக்கலாம். 5 வெண்பா இருக்கா இல்லையா? கீழே 5 வெண்பா, 5 தடை. 5 தாமா இருக்கும். 5 6
5 தானே இருக்கு. 5 வெண்பால 5 பேர் தடை. சரிங்களா? 5 தடை. ஒரு தடவை எண்ணி சொல்லுங்க. பாட்டை கேட்ட எழுதாம வந்துட்டேன் என்னமோ. எத்தனைமா இருக்கு? 5 தான் இருக்கு. அதிகரணத்தை விட்டுருங்கம்மா. இப்ப 2வது அதிகரணம் தானே பேச்சு. நீங்க அப்படின்னா மொத்த அதிகரணத்தையும் சேர்த்து நம்பர் சொல்லுங்க. இதுக்கு 5 தான். 2வது அதிகரணத்துக்கு 5 தான். சரியா? சரி. இப்போ சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, வாக்கு மனாதீதன் என்பது பொருந்தும், கோசரன் என்பது பொருந்தாது என்று ஒரு தடை. இன்னொரு தடை, கோசரன் என்பது பொருந்தும், வாக்கு மனாதீதன் என்பது பொருந்தாது. பாருங்க, முதல்ல ஒரு 2 தடை மட்டும் சொல்றேன். தார்க்கியர் என்ன சொல்றாங்கன்னா, கோசரம் என்பது பொருந்தும், இவங்க தடை என்னன்னு கேட்டீங்கன்னா, பதிப்பொருள் சத்து பொருள் இருக்கா இல்லையா, சத்து பொருள் கோசரம் என்பது பொருந்தும். அப்படின்னு என்னது? அறியப்படுகிற பொருள், அகப்படுகிற பொருள். பதிப்பொருளை அறியலாம் என்பது சரி. ஆனா வாக்கு மனங்களுக்கு எட்டாதவன் என்பது பொருந்தாது. இறைவனை அறிய முடியும். எதனால? வாக்கு மனங்களினாலே அறிய முடியும். வாக்கு மனங்களினாலேயே அறிய முடியும். அதற்கு பதிஞானம் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை சார். பதிஞானம் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. எதனால் அறியலாம்? வாக்கினாலே அறியலாம், மனதினாலேயே அறியலாம். எந்த பொருளை வாக்கு மனங்களினால் அறிகிறீர்களோ அதுக்கு தான் சத்துன்னு பொருள். அப்படின்னு சொல்றது யாரு? தார்க்கியர். தடை புரியுதா? முதல்ல கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். என்ன, இது பொருந்தாது, இது பொருந்தும். வாக்கு மனங்களுக்கு எட்டாதவன் என்பது பொருந்தாது, கோசரம் என்பது பொருந்தும். நாம இது அதைதன் என்பது சொல்லிட்டு பதிஞானத்தினாலே அறியப்படுபவன் நம்ம சொல்றோம். அவன் என்ன சொல்றான்? வாக்கினால் அறிய முடியும், மனதினாலேயே அறிய முடியும். அதற்கு என்ன வேண்டாம்? பதிஞானம் வேண்டாம் என்பது தடை. 2வது தடை மாயாவாதி. மாயாவாதி இது அப்படியே உல்டாவா சொல்றான். வாக்கு மனாதீதன் என்பது பொருந்தும், பொருந்தும். கோசரம் என்பது பொருந்தாது. கோசரம் என்பது பொருந்தாது. எனவே இந்த சத்தாகிய சிவம், சத்தாகிய பொருளை என்னன்னு சொல்லுவாங்க? பிரம்மம்னு சொல்லுவாங்க. பிரம்மம். அதுக்கு என்ன சொல்ல? அனிர்வசனீயம். அனிர்வசனீயம். பிரம்ம பொருள் அனிர்வசனீயம் அப்படின்னு என்னது? என்னன்னே சொல்ல முடியாது. இன்ன தன்மைன்னு சொல்ல முடியாததுக்கு தான் பேர் என்னது? பிரம்மம். அதனால இந்த பிரம்ம பொருள் என்பது வாக்கு மனங்களை கடந்தது என்பது பொருந்தும். ஆனா அது பதிஞானத்தாலே அறியப்படும் என்பது பொருந்தாது. எதனாலும் அறியப்படாதது பிரம்ம பொருள். அவங்க கருத்து என்னதுங்க?
பிரம்ம பொருளை நீங்க இன்ன தன்மைன்னு சொல்ல முடியாது, நம்மளே சொல்றோம் அப்படின்னு. யார? பெருமானை எங்க சொல்றோம்? இன்னதன்மையன் என்று அறிய ஒண்ணா எம்மானை. நாமளும் மாயாவாதி தானாட்டு இருக்குது. அப்படியா? நம்ம அப்படி சொல்றோமா இல்லையா? யார் சொல்லியிருக்கிறா? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றாரு, ஆரூரானை மறக்கலுமாமே, ஆரூரானை மறக்கலுமாமே அப்படின்னு பாடுறாரா இல்லையா? இப்ப பிரம்ம பொருளை இன்னதன்மைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு மாயாவாதி கருத்தும் சைவ சித்தாந்தியின் கருத்தும் ஒன்றே. அப்படியா? ஏன் இல்ல? இன்னதன்மை என்று அறிய ஒண்ணா எம்மானை என்பதற்கு நம் அறிவு கொண்டு இன்னதன்மை என்று அறிய ஒண்ணா எம்மானை, நம் அறிவு கொண்டு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? இதே நாவுக்கரசர்கிட்ட போனீங்கன்னா அவர் சொல்றாரு என்னது, அவனுடைய வடிவத்தை இத்தன்மையன் இவ்வண்ணத்தன் இறைவன் இவன் என்று எழுதி காட்டோனாதே அப்படின்னு சொல்றவரு. அப்புறம் சொல்ற, நீரேறி திருமேனி நிகழக்கண்டேன், நெற்றி மேல் நிறகங்கை ஏறக் கண்டேன், கூரேறு உமையொருவாள் கொல்லக் கண்டேன், கொக்குரகு கண்டேன், பிறை கண்டேன், பாதி அம்மைய பாதி கண்டேன், ஏறி மேல ஏறி வருவதை கண்டேன், கண்டேன் கண்டேன்னு பாடுறாரு. ஒரு பக்கம் என்ன சொல்றாரு, பார்க்கல சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் பார்த்தேங்கிறாரு. நாங்க மாத்தி மாத்தி பேசுவீங்களா? அப்படி கிடையாது. நம் அறிவு கொண்டு அவனை அறியவோ உணரவோ முடியாது. அவன் திருவருள் நமக்கு அவனருளே கண்ணாக காணினல்லால், அங்கே சொல்லிட்டாரு, அவனருளே கண்ணாக காணினல்லால் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இறைவன் இவன் என்று எழுதி காட்டோனாதே. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் அருளே கண்ணாக கண்டால் எழுதலாம். என்னன்னு எழுதலாம்? இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் என்று எழுதலாம். அவன் அருள் கண்ணாக வல்லேனா பார்க்கவும் முடியாது, எழுதவும் முடியாது. புரியுதுங்களா? அதான் நமக்கும் அவங்களுக்குள்ள வேறுபாடு. சரியா? இப்போ இவங்க மாயாவாதி என்ன செய்யறாங்க, வாக்கு மனாதீதன் என்பது பொருந்தும், கோசரன் என்பது பொருந்தாது. தார்க்கியர் என்ன சொல்றாங்களோ அதுக்கு அப்படியே உள்டாவா எதிர்மறையா சொல்றாங்க. இன்னும் 3 பேர் இருக்காங்க, இதை தடைக்கு இன்னும் 3 பேர் இருக்காங்க. வெண்பாலை பார்த்துக்கலாம், விரிக்க வேண்டாம். வெண்பாலை அடுத்து வெண்பா வருது. சரியா? இதற்கு என்ன செய்யறாரு, ஏது செய்கிறார்? ஏது பிரகாசத்தினுக்கு பிரகாசிக்க வேண்டுவது இன்மையாமின், பிரகாசத்திற்கு பிரகாசிக்க வேண்டுவது இன்மையாயின், அப்பிரகாசத்தினுக்கு பிரகாசம் இன்மையான். நாங்க பிரகாசம் பிரகாசன்னு எந்த பிரகாசம், எங்களுக்கு ஒரே பிரகாசம் தான் தெரியும். அப்படியா? பிரகாசத்தினுக்கு பிரகாசிக்க வேண்டுவது இன்மையான், அப்பிரகாசத்தினுக்கு பிரகாசம் இன்மையான். யாராவது ஒருத்தர் பார்க்காம சொல்லுங்க பார்க்கலாம். பார்க்காம சொல்லணும். அங்க குஞ்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க. சரி, டீயை சாப்பிடுங்க. டீயை சாப்பிட்டு படிச்சுட்டு சொல்லுங்க. என்ன செய்யுன்னு கேட்டீங்கன்னா, அனுபவிக்கத்தக்க வகையில உலக போகத்தை செஞ்சு கொடுக்கும். அனுபவிக்கத்தக்க வகையில் என்ன செய்யும், உலக போகத்தை கொடுக்கும். துப்பாருக்கு துப்பு ஆக்கி அனுபவிக்க கூடியவனுக்கு அனுபவத்திற்குரிய உலக போகத்தை ஆக்கி கொடுக்கும். எது வரைக்கும்? பக்குவம் வர வரைக்கும். பக்குவம் வந்துருச்சுன்னா துப்பாருக்கு, முதல்ல துப்பார் என்பது பக்குவம் இல்லாதவன். 2வது வர துப்பார் யாரு? பக்குவம் உடையவன். 2 ஒரே குரல்ல 2 துப்ப சொல்லணுமா என்ன? துப்பாருக்குன்னு முதலே சொல்லிட்டாரு, திருப்பியும் துப்பாருக்கு சொல்லக்கூடாது. சொன்னா கூறியது கூறல். அப்ப முதல்ல சொன்ன துப்பார் என்பது பக்குவம் இல்லாதவன். பின்னாடி சொல்ற துப்பார் யாரு? பக்குவம் உடையவன். இந்த உலக போகத்தை அனுபவிச்சு அனுபவிச்சு இவனுக்கு பக்குவம் வந்துடும். வந்த உடனே அவனுக்கு என்ன வந்துடுது? அந்த அனுபவம் பெற்ற அவன் என்ன ஆகும்? துப்பாயதுவும் தானே உணவாகவும் வரும்.
மலை என்பது திருவருள். பக்குவம் வராத வரைக்கும் உலக போகத்தை ஊட்டக்கூடிய திருவருள் பக்குவம் வந்த காலத்து தானே உணவாகி நிற்கும். தானே உணவாகி நிற்கும். ஏகமாய் நின்றே இணையடையில் ஓடற போகமாய் தான் விளைந்த பொற்பினான் அப்படின்னு 11ஆம் நூற்பாட சொல்றார். தானே போகமாய் விளைந்த பொற்பினான். இந்த பக்குவம் வந்தவனுக்கு வேற எந்த போகத்தை கொடுத்தாலும் சாப்பிட மாட்டான். அவனுக்கு எதை கொடுக்கணும்? சிவபோகம் தான் கொடுக்கணும். சிவபோகத்தை கொடுத்தாதான் அவன் சாப்பிடுவான், வேற எதையும் சாப்பிட மாட்டான். எனவே அந்த குறட்பா நல்ல அருமையான சைவ சித்தாந்தம் உடைய ஒரு குறட்பா. துப்பார்க்கு துப்பு ஆக்கி துப்பார்க்கு துப்பாயதூவும் மலை. சரியா? திருச்சி சொல்லலைங்கயா நீங்க. அதாவது ஒரு குறட்பா என்பது பல பரிணாமங்கள்ல நமக்கு வரும். ஒரு திருக்குறளை எடுத்துட்டீங்கன்னா அதுல பல பரிணாமங்கள் இருக்கிறது. நீங்க எந்த பார்வையில பாக்குறீங்களோ அந்த பார்வைக்கு அது பொருள் தந்து நிற்கும். நீங்க அந்த 10 நீங்க முதல்ல திருவருளை பத்தி இறைவன் இலக்கணம் சொல்றாரு. இறைவன் இலக்கணம். ரெண்டாவது என்னது? வான் சிறப்பு. திருவருள் இலக்கணம் வைக்கிறாரு. 10 குறட்பாவிலையும் நீங்க திருவருளை வச்சு பாத்தீங்கன்னா தெரியும். கடவுள், கடவுள் வழி வரக்கூடிய திருவருள். மூன்றாவது மூணாவது யாரு? சீவன் முத்தருடைய இலக்கணம். மூணாவது அதிகாரம் என்னது? அந்த திருவருள் வழி நிற்கக்கூடிய சீவன் முத்தர்களுடைய இலக்கணம் சொல்றாரு. மூணாவது அதன் வழி நாம செய்ய வேண்டியது அன்புடைமை, அரண் வலியுறுத்தல். இருவேசில போனீங்கன்னா அரண் வழி நின்றீங்கன்னா சீவன் முத்தர் ஆகலாம். சிவன் முத்தர் ஆனீங்கன்னா திருவருள் பெறலாம். திருவருள் வழி நின்று சிவத்தை அடையலாம். அது வரிசையா இருக்கும். இதை பூரா நீங்க அந்த 4 அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாவே 4 அதிகாரமும் அப்படியே 100க்கு 100 பொருந்தும். இது ஒரு குறளை எடுத்து சொல்றது இல்லை. அந்த 10 குறளையும் நீங்க திருவருள்னு வச்சு பொருள் செஞ்சீங்கன்னா வரும். மலையும் திருவருளும் வேறல்ல. இறைவன் கருணை மலை முகில் கருணை மலை பொழியும் பாகே வருக. தமிழ் கருணை மலைன்னு தானே சொல்றோம். மலையை நம்ம என்ன சொல்றோம்? கருணை மலைன்னு தான் சொல்றோம். ஏன்னா அது ஒருபோது என்ன செய்யறது இல்லை. வேண்டும் இவன் நல்லவன் கெட்டவன் பார்த்து யாருக்கும் மழை பெய்யாது, எல்லாருக்கும் பெய்யும். நல்லார் ஒரு உலரே அவர் பொறுத்து எல்லாருக்கும் பெய்யும் மழைன்னு சொல்ற மாதிரி கருணை அப்படிதான். அம்மை எப்போதும் திருவருள் எப்பவுமே என்ன செய்யாது, அது பாகுபாடெல்லாம் அதுக்கு கிடையாது. எல்லா உயிருக்கும் ஒரே மாதிரி செஞ்சாதான் அதுக்கு பேர் கருணைன்னு பேர். சரி, ஏது அவைதான் பிரகாசமாயின் பிரகாசத்தினுக்கு பிரகாசிக்க வேண்டுவது இன்மையானும், அப்பிரகாசத்துக்கு பிரகாசம் இன்மையானும். பிரகாசத்தினுக்கு பிரகாசிக்க வேண்டுவது இன்மையானும். பிரகாசிக்கிற பொருளை பிரகாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரகாசிக்கிற பொருளை என்ன செய்ய வேண்டாம், பிரகாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, செல்லையா ஆன் பண்ணலையா? ஆன் பண்ண இங்கே பிரகாசம் என்பது முதல்ல ஒரு பிரகாசம் இருக்கா இல்லையா? அந்த பிரகாசம் என்பது வாக்கு மனங்களுக்கு அகப்படும் தன்மை. ஆமா, வாக்கு மனங்களுக்கு அகப்படும் தன்மை. பிரகாசத்தினுக்கு பிரகாசிக்க வேண்டுவது இன்மையாயின் இருக்கா இல்லையா? அதுல இருக்கக்கூடிய முதல்ல இருக்கிற பிரகாசம் என்னது? வாக்கு மனங்களுக்கு அகப்படும் தன்மை. பிரகாசத்தினுக்கு பிரகாசிக்க வேண்டுவது இன்மையானும். வாக்கு மனங்களுக்கு அகப்படக்கூடிய பொருளை வேற ஒரு ஞான நூல் கொண்டு அறிய வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நீங்க பதிப்பொருள் வாக்கு மனங்களுக்கு அகப்படும் சொல்லிட்டா நம்ம என்ன செய்யலாம்?
நம்மளே போய் பார்த்துக்கலாம், நீங்க என்ன போய் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு ஒன்றும் தேவையில்லை, பார்த்தா தெரிய போகுது. ஏற்கனவே அது வாக்கு மனங்களுக்கு அகப்படும் சொல்லிட்டா அதுக்கு என்ன வேண்டாம்? குருநாதர் வேணும், ஞான நூல் வேணும், சாதனை பண்ணணும், இதெல்லாம் தேவையே இல்லை. அவனே அறிஞ்சுக்க போறான் இல்லையா? இப்ப தார்க்கியர் ஆகட்டும், மாயாவாதி ஆகட்டும், இவங்க எல்லாம் இதை பதிப்பொருளை அறிவதற்கு சில ப்ரொசீஜர் வச்சிருக்கிறாங்க. இப்ப மாயாவதினா ஞான சாதனை செய்யணும்ன்றான், தார்க்கியரும் தார்க்கிய நூலை தர்க்க நூலை கற்கணும்னு சொல்றான். தர்க்க நூலை கற்றாதான் பதிய அறிய முடியும்னு சொல்றான். ஐயா அதுதான் பார்த்தா தெரியும் கேட்டா தெரியுங்கிறியா, அது எதுக்கு இந்த வேலையெல்லாம்? அறியக்கூடிய பொருளை அறிவதற்கு என்ன வேண்டாம்? சாதனையோ குருநாதனோ பயிற்சியோ எதுவுமே தேவையில்லை. அப்புறம் ஏன் போட்டு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? தார்க்கியரும் ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்கான இல்லையா? சத்த அறிவதற்கு அவன் நூல்ல ஒரு ப்ரொசீஜர் இருக்கா இல்லையா? அதெல்லாம் தேவையில்லை. ஏன்? அதான் நீ சொல்லிட்டு எட்டுன்னு சொல்லிட்டு இல்ல, வாக்கு கெட்டும் மனசு கெட்டுன்னு சொல்லிட்ட, அப்புறம் இதெல்லாம் எதுக்கு? எனவே பிரகாசத்தினுக்கு பிரகாசிக்க வேண்டுவது இன்மையான வாக்கு மனங்களுக்கு எட்டக்கூடிய பொருளுக்கு பிரகாசம் என்பது என்னதுங்க? வேற சாதனை முதலானவை எல்லாம் தேவையில்லை. இன்மையானும் அப்பிரகாசத்தினுக்கு எதனால அறிய முடியாதுன்னு சொல்லிட்டா அதுக்கு சாதனை எதுக்கு செய்வானு? அறிவே முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் போய் உக்காந்துட்டு இந்த சாதனை எல்லாம் எதுக்கு செய்யணும்? ஒரு சாதனையும் வேண்டாம், ஒரு சாதனையும் வேண்டாம். எனவே எப்படிப்பட்டதாக இருக்கணும்? வாக்கு மனங்களுக்கு எட்டாம இருக்கணும். ஆனா அது ஏது பதிஞானத்தால் எட்டக்கூடியதாக இருக்கணும். பதிஞானத்தால் எட்டக்கூடியதுன்னா பதிஞானத்தை பெறுவதற்கு என்ன வேணும்? நிறைய விஷயம் இருக்கு. 8ல இருந்து பார்த்துக்குங்க. பதிஞானம் பெறுகிற வழி எங்க இருக்கிறது? 8ல இருந்து இருக்கு. அந்த வழியா நின்று போனோம்னா என்ன செய்யலாம்? அந்த பதிப்பொருளின் சத்தாம் தன்மையை நாம் அறியலாம். எப்படி வேணாலும் அறியலாம்னா இது ஒண்ணுமே வேண்டாம். பிரகாசத்தினுக்கு பிரகாசிக்க வேண்டுவது இன்மையானம். வாக்குமனங்களுக்கு எட்டக்கூடிய பொருளுக்கு என்ன செய்ய வேண்டாம்? குருநாதன் முதலிய சாதனைகள் எல்லாம் ஒன்றும் வேண்டாம். இல்ல இல்லைங்க, அது எட்டாத பொருள். அப்படின்னா என்ன செஞ்சு பிரயோஜனம்? எட்டாத பொருளுக்கு என்னது? என்ன செஞ்சு பிரயோஜனம் இல்லை இல்லையா? பூரா உட்கார்ந்து இருந்தீங்கனாலும் சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் புரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்க. என்ன செய்வான்? சாயந்தரம் வரைக்கும் உட்காந்து புரியாதுன்னா இப்பவே கிளம்பி போன வேலையை பார்க்கலாம். புரியாததை உட்காந்து கேட்டு என்னங்க ஆக போகுது இல்லையா? இல்ல இதெல்லாம் வகுப்பே தேவையில்லைங்க, உங்களுக்கே புரியும் அப்படின்னா அப்ப நான் வீட்டுல போய் உட்காந்து பொறுமையா படிச்சுக்கிறேங்க. படிச்சா புரியும்னா இங்க வர வேண்டிய அவசியம் இல்லை, வந்தாலும் புரியாதுனாலும் வர வேண்டியது இல்லை. புரியுதா இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? படிச்சா புரியாது, உக்காந்து கேட்டா புரியலாம், அது லாம் தான், புரியலாம். அப்படி வச்சுக்கிட்டோம்னா என்ன செய்யலாம்? கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. முதல்ல படிச்சு பார்த்தேன், ஒன்றும் புரியல, கேட்கும் போது ஏதோ கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கு அப்படின்னா என்ன நடக்கும்? சாதனை நடக்கும். அப்பதான் சாதனை நடக்கும், இல்லைன்னா என்ன நடக்காது? சாதனை நடக்காது. புரியுதா இல்லைங்களா? இதே தான் அங்க, இது சாதனை, இதுதான், இது ஒரு சாதனை. இப்ப நம்ம உட்கார்ந்துருக்கிறது ஒரு ஞான சாதனை. கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் என்பதெல்லாம் ஒரு ஞான சாதனை. இப்ப நாமெல்லாம் ஞான வேள்வி செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஞான வேள்வியில பயன் இல்லைன்னு சொன்னா நம்ம இங்க வர வேண்டாம். ஞான வேள்வி தேவையில்லைனாலும் வர வேண்டாம், ஞான வேள்வியினால் பயன் இல்லைனாலும் வர வேண்டாம். அப்ப என்ன இருக்கு? இதனால் எட்டக்கூடியவனாக பெருமான் இருப்பான். அதற்கு இதெல்லாம் ஒரு வழி. அதுக்கு தானே இப்ப மெனக்கெட்டு நீங்களும் எல்லா வேலையை விட்டுட்டு வந்திருக்கிறீங்க, நானும் எல்லா வேலையை விட்டுட்டு எதுக்கு வந்திருக்கிறோம்? ஏதோ கண்டிப்பா ஒரு நாளைக்கு திருவருள் நமக்கு விளங்கும் என்கின்ற அந்த முயற்சியினால தானே வருகிறோம். அதுதான் இங்க பிரகாசத்தினுக்கு பிரகாசிக்க வேண்டுவது இன்மையானும், அப்பிரகாசத்தினுக்கு பிரகாசம் இன்மையானும் என்று இவங்களெல்லாம் மறுக்கிறார். யாரு? தார்க்கியர், மாயாவாதி எல்லாத்தையும் மறுக்கிறார். சரி, இதுல கீழே 5 பேர் வராங்க. 5 பேர்த்த கொஞ்சம் சுருக்கமா சொல்லிட்டு 5குள்ள போயிடலாம்.
பரமார்த்த நிலை. பரமார்த்த நிலையில அவன் வாக்கு மனாதீதன் என்பது பொருந்தும். விவகார நிலை. சரி, அது வேண்டாம். வாக்கு மனாதீதன் என்பது பொருந்தும், கோசரம் என்பது பொருந்தாது. இது மாயாவாதியுடைய கருத்து. பரமார்த்த நிலை என்பது என்னது? சொரூப நிலை. சொரூப நிலைக்கு இவங்க என்ன செய்வாங்க? பரமார்த்த நிலைன்னு சொல்லுவாங்க. சொரூபம் தத்துவம் கடந்து இருக்கா இல்லையா? தத்துவம் கடந்து பரசிவம்னு நம்ம சொல்றோம். அதை அவங்க என்னன்னு சொல்லுவாங்க? பிரம்மம்னு சொல்லுவாங்க. பிரம்ம பொருள் நம்ம பரசிவம்னு சொல்லுவோம், அவங்க என்ன சொல்லுவாங்க? பிரம்மம்னு சொல்லுவாங்க. அந்த பரசிவம் இருக்கக்கூடிய நிலைக்கு பரமார்த்த நிலை. பரமார்த்த நிலையில அந்த பிரம்ம பொருள் வாக்கு மனாதீதன் என்பது பொருந்தும். வாக்கு மனங்களுக்கு கடந்தவன் என்பது பொருந்தும். ஆனால் அவன் கோசரம் என்பது பொருந்தாது. பதிஞானம் இருந்தா அவன் அறியலான்னு நம்ம சொல்றோம். பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் எதை அறிய முடியாது? பதிப்பொருளாகிய சிவத்தை அறிய முடியாது. அவன் பதிஞானம் வந்தா அறியலாம், அவனை பத்தி சொல்லலாம், அவனை அனுபவிக்கலாம் அப்படின்னு நாம சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்க? அப்படியெல்லாம் அனுபவிக்க முடியாது, சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. அவன் கோசரம் என்பது பொருந்தாது. எது? பதிஞானம் வந்தாலுமே அவன் கோசரம் கிடையாது. அவன் எதனாலையும் அவன் அறிய முடியாது. எதுல? பரமார்த்த நிலையில, சொரூப நிலையில பிரம்மத்தை சொல்ல முடியாது என்பது யாருடைய கருத்து? மாயாவாதி. இதற்கு அனிர்வசனீயம்னு சொல்லுவாங்க. இதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க? அனிர்வசனீயம். பிரம்மம் அனிர்வசனீயம், அனிர்வசனீயம் அப்படின்னு சொல்லுவாங்க மாயாவாதி. தார்க்கியர், இது ஏற்கனவே நான் சொன்னதான். தார்க்கியர் அப்படியே உல்டாவா சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? வாக்கு மனாதீதன் என்பது பொருந்தாது, கோசரம் என்பது பொருந்தும். ஏற்கனவே எழுதுனதுதான். சரியா? தார்க்கியர் அதை எழுதிக்கங்க இங்க. அப்படியே ரிவேர்ஸ்ல எழுதணும். மூணாவது பாதஞ்சலர். பாதஞ்சலர் யாரு? யோக மதத்தினர். பாதஞ்சலர் என்பவருங்க யோக மதத்தினர். இவங்க வாக்கு மனாதீத கோசரம் என்பது பொருந்தும், பொருந்தும். ஆனா இதை எப்படி அறியலாம் அப்படின்னு கேட்டா, அது தானாய் கோசரப்பட்டால் அன்றி இந்த பிரம்ம பொருள் என்ன பண்ணும்? அதுவா வந்து அகப்படணும், அதுவா வந்து அகப்படணும். தானாய் வந்தால் அன்றி அதை அறிய இயலாது. இது நாம தான் சொல்றோம். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொல்றோம். அவனா வந்தாதான் நாம போய் பிடிக்க முடியாது. அவன் தானாய் வந்தா என்று நம்மால் என்ன செய்ய முடியாது? அறிய முடியாது. அப்ப அவன் தானாய் வருவதற்கு யோக பாவனை வேண்டும். என்ன சொல்றாங்க? யோக பாவனை அமையும். யோக பாவனை அமையும்.
இது பாதஞ்சலர். நாலாவது சிவசமவாதி. மேல சொன்ன வாக்கு மனாதீத கோசரம் என்பது பொருந்தும். வாக்கு மனாதீத கோசரம் என்பது பொருந்தும், எழுதிக்கணும். பின்னாடி கேட்டா தலையாட்டிட்டு தொழக்கூடாது. சிவசமவாதிக்கு வாக்கு மனாதீத கோசரம் என்பது பொருந்தும். ஆனா அதுக்கு பதிஞானம் வேண்டாம். பதிஞானம் வேண்டாம். மலம் நீங்கிய வழி, நான் சொல்றதை எழுதிக்கீங்க, இல்லைன்னா புரியாது. வாக்கு மனாதீத கோசரம் என்பது பொருந்தும், பதிஞானம் வேண்டா. மலம் நீங்கிய வழி உயிரறிவே அறியும். உயிரறிவே அறியும். மலம் நீங்கிய வழி உயிரறிவே அறியும். இது யாரு? சிவசமவாதி. நாலாவது ஆளு. அஞ்சாவது ஆளு சிவாத்துவித சைவர். சிவாத்துவித சைவர் இவங்க கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாசத்தின் நீங்கிய உயிர், பாசத்தின் நீங்கிய உயிர் சிவத்தோடு ஒன்றாகிவிடும். பாசம் நீங்கி உயிர் என்ன ஆயிரும்? சிவத்தோடு கலந்துரும். உயிரோடு சிவத்தோடு கலந்துடும், ஒன்றாகிவிடும். அந்நிலையில் உயிர் அறியும் என்றோ சிவம் அறியும் என்றோ கூறுதல் பொருந்தாது. ஒன்றாகி கலந்துவிடும், ஒன்றாகி கலந்துவிடும். அந்நிலையில் உயிர் அறியும் என்றோ சிவம் அறியும் என்றோ கூறுதல் பொருந்தாது. சிவம் அறியும் என்றோ உயிர் அறியும் என்றோ பிரித்து கூறுதல் பொருந்தாது. பிரித்து கூறுதல் பொருந்தாது. 5 கருத்து. நம்ம சொன்ன கருத்து என்னது? நம்ம கருத்து என்னது? பாச ஞானத்தால் அறிய முடியாது, பசி ஞானத்தால் அறிய முடியாது, பதிஞானத்தால் அறியலாம். இதுதான் மெய்கண்டாருடைய கருத்து. வாக்கு மனாதீத கோசரன், வாக்கு மனங்களுக்கு அகப்படாதவன், பதிஞானத்திற்கு அகப்படுபவன். பதிஞானத்திற்கு அகப்படுபவன். இந்த 2 கருத்து இங்க வைக்கிறாரு. என்னது? வாக்கு மனங்களுக்கு எட்டாதவன், பதிஞானத்திற்கு எட்டுபவன். 2 கருத்து வைக்கிறாரு. இந்த 2 ஏற்றுக்கொண்டு இன்னொரு கருத்தை சொல்றாள். இப்படி 5 பேர் வராங்க. 5 பேர் இந்த 2 மேலதான் கருத்து. என்னது? தார்க்கீர் என்ன சொல்றாங்க? முதல்ல மாயாவாதி, வாக்கு மனாதீதன் என்பது பொருந்தும், கோசரன் என்பது பொருந்தாது. 2வது தார்க்கீர், கோசரம் என்பது பொருந்தும், வாக்கு மனாதீதன் என்பது பொருந்தாது. 3வது ஆளு, வாக்கு மனாதீத கோசரன் என்பது பொருந்தும், அந்த கோசரம் என்பது யோக பாவனை. யோக பாவனைக்கு அவன் எட்டுவான். யோக பாவனைக்கு அவன் எட்டுவான். 3வது ஆள் பாதஞ்சலர். 4வது ஆளு சிவசமவாதி. வாக்கு மனாதீத கோசரம் என்பதும் சரி, ஆனா அவனை அறிவதற்கு ஆன்மாவின் அறிவில் இருக்கிற ஆணவ மலம் நீங்கிருச்சுன்னா ஆன்மாவே அறியும். ஏன்னா இப்போ ஆணவ மலம் நீங்கிறதுக்கு தான் இதெல்லாம். ஆணவ மலம் நீங்கிட்டா ஆன்மாவின் அறிவு எதுக்கு சமமா நிற்கும்? சிவத்துக்கு சமமா நிற்கும். அப்ப அதுவே அறிஞ்சுக்கு போகுது. இப்ப அறியாதுன்னு சொல்றீங்க, சரி, அப்ப ஏங்க அறியாது? அதான் மலம்லாம் நீங்கிட்டே இதுக்கு பேரறிவு வந்துடுது, பேராற்றல் வந்துடுது, எல்லாம் வந்துடுது. சிவத்துக்கு சமமா நிக்குதா இல்லையா? சிவத்துக்கு சமமா நிற்கும் போது சிவபெருமான அறியறதுல என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றது சிவசமவாதி. சிவாத்துவித சைவர், உயிர் போய் சிவத்துல கலந்துருச்சு, போய் கலந்துருச்சு. கலந்ததுக்கு அப்புறம் இது அறியுது அது அறியுதெல்லாம் பிரிக்கவே முடியாதுங்க, எல்லாம் ஒன்னாயிருச்சு. அங்க போய் அறியுதுன்னு எங்க போய் சொல்றது? தண்ணியும் கலந்துருச்சு. இதுல எது தண்ணி எதுன்னு எங்க போய் சொல்றது? எல்லாம் கலந்தாச்சு. அதனால அங்க உயிர் அறிஞ்சது சிவம் அறிஞ்சதுலாம் சொல்லாதீங்க, அங்க இருக்கிறத சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்றவங்க யாரு? சிவாத்துவித சைவர். 5 கருத்து.
நம்ம சொன்ன மேற்கோள் மேல 5 கருத்து வருது. இந்த 5 கருத்துக்கு 5 வெண்பா வச்சிருக்கிறார். சரியா? சரி, முதல் வெண்பா மாயாவாதி மறுப்பு. முதல் வெண்பா மாயாவாதி மறுப்பு. அதுல இருக்கா புத்தகத்துல? இல்லைன்னா எழுதிக்கங்க. முதல் வெண்பா மாயாவாதி மறுப்பு. எண்ணிய சத்தன்று அசத்தன்று என்றால் உளது என்றல் எண்கண்ணி. இருக்கா? இருந்தா அன்லைன் பண்ணி வச்சுக்கங்க. எண்ணிய சத்தன்று அசத்தன்று என்றால் உளது என்றல் எண்கண்ணி. மெய்கண்டான் எண்ணி அறிய இரண்டாம் அசத்தா மாதல் சத்தாம் அறிவறியா மெய்ச்சிவன் தாள். ஆம், எண்ணிய சத்தன்று அசத்தன்று என்றால் இந்த பரமார்த்த நிலையில இது யாருக்கு? மாயாவதிக்கு பதில். மாயாவதிக்கு பதில். பரமார்த்த நிலையில பிரம்ம பொருள் சத்தும் இல்லை அசத்தும் இல்லை. பிரம்ம பொருள் பரமார்த்த நிலையில என்ன கிடையாது? சத்தும் கிடையாது அசத்தும் கிடையாது. அது என்னது? அனிர்வசனீயம். சொல்றவன் மாயாவதி அப்படிதானே சொல்றாங்க. பிரம்ம பொருள் எது? பரமார்த்த நிலையில. பரமார்த்த நிலையில பிரம்ம பொருள் என்னது? அனிர்வசனீயம். அதை சத்துன்னு சொல்லாத அசத்து இன்ன தன்மையினே சொல்ல முடியாதுங்க. சத்துன்னு சொல்லக்கூடாது, அசத்துன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு நீ சொன்னேன்னா. மெய்கண்டார் யாரை பார்த்து கேட்கிறாரு? மாயாவதி பார்த்து கேட்கிறார். எண்ணிய சத்துமன்று அசத்துமன்று என்றால் இந்த பிரம்ம பொருளை பரமார்த்த நிலையில சத்தும் இல்ல அசத்தும் இல்லைன்னு நீ சொன்னீன்னா உளது என்றல் எண்கண்ணே. உண்டுன்னு எப்படியா சொல்லுவேன்? ஒரு பொருள் உண்டுன்னு சொன்னா சத்துன்னு சொல்லணும், இல்லைன்னா அசத்துன்னு சொல்லணும். அது சத்தும் கிடையாது அசத்தும் கிடையாது. அப்ப உண்டுன்னு எப்படி சொல்ற? உண்டுன்னு சொல்றதுக்கு ஏதோ ஒன்று இருக்கணும்ல, ஏதோ ஒன்று இருக்கணுமா இல்லையா? அது சொல்லவே முடியாது. சொல்லவே முடியாதுன்னா அந்த பொருளுக்கு என்ன பேரு? இல் பொருள் ஆயிரும். சொல்லவே முடியலன்னா அது இல் பொருள். இல்லைங்க, இல் பொருள்லாம் கிடையாதுங்க, அது உள்பொருள் தான். அப்ப உள்பொருள்னு சொல்லிட்டீங்கன்னா சத்தும் இல்லை அசத்தும் இல்லைன்னு எப்படி சொல்லுவேன்? உண்டுன்னு சொன்னா அது சத்தா இருக்கணும், இல்லைன்னா அசத்தா இருக்கணும். இல்லைன்னு சொன்னா அது இல் பொருளா இருக்கணும். ரெண்டுல ஏதோ ஒன்று தானே. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், உள்பொருள்னு சொன்னா அறியப்பட வேண்டும், ஏதாவது ஒரு நாள் அறியப்படணும். நாம என்ன சொல்றோம் அதுக்கு? பதிஞானத்தால் அறியலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. பாச ஞானத்தாலும் பசுஞானத்தால் அறிய முடியாதுன்னு சொல்லியாச்சு. நீ என்ன சொல்ற? எதனாலையுமே அறிய முடியாது. எதனால அறிய முடியாதுன்னா அது என்ன ஆயிரும்? இல்பொருள் ஆயிரும். இல்லை இல்லைங்க, அது உள்பொருள் தான். உள்பொருள்னு சொன்னா சத்தா அசத்தா? இதுக்கு பதில் சொல்லு. இல்லை அப்போ சத்தா இருக்குமோ அப்படின்னா உன் தத்துவ ஞானம் அடிபட்டு போச்சு. அசத்துன்னு சொல்லு, இல்லைன்னா சத்துன்னு சொல்லு. சத்தும் இல்லை அசத்தும் இல்லை. அப்ப இல்பொருளா? இல்பொருளும் இல்லை. என்னப்பா நீ? ஒண்ணு சத்து இருக்குது, அசத்து இருக்கிறது, இல்பொருள் இருக்கிறது. இந்த மூணுல நீ சொல்லக்கூடிய பிரம்ம பொருள் எது அப்படின்னா அங்க என்னது? அனிர்வசனீயம் என்ற ஒரு பொருள் இல்லை. அதான் இங்க பாட்டு. எண்ணிய சத்தன்று அசத்தன்று என்றால் உளது என்றல் எண்கண்ணி. உண்டுன்னு நீ எப்படி சொல்லுகிற? உண்டு என்று எப்படி சொல்கிறாய்? மெய்கண்டான் எண்ணின் அறிய. மெய்கண்டான் எண்ணி அறிய சத்தின் இயல்பை உள்ளவாறு ஆராய்ந்து அறியும் இடத்து. சத்தின் இயல்பை உள்ளவாறு ஆராய்ந்து அறிந்தால் சத்தாம். உள்ளவாறு அறிந்தால் அந்த பிரம்ம பொருள் என்னது? சத்தாம். அது உண்மையில சத்து பொருள். அது அனிர்வசனீய பொருள் கிடையாது. அது என்னது? சத்து பொருள். அறிவறியா மெய். அறிவறியா மெய். அந்த சத்துக்கு இயல்பு என்னன்னு கேட்டீங்கன்னா சுட்டறிவினால் அறியப்படாத பொருள். நான் சொல்றேன் இலக்கணம், நீ இலக்கணம் இல்லைன்னு சொல்ற. நான் சொல்லுகிறேன் இலக்கணம். அது சத்து பொருள். அது எப்படிப்பட்டது? சுட்டி அறிய முடியாதது. சுட்டி அறிய முடியாதுன்னு என்னது? பாச ஞானத்தாலும் பசுஞானத்தாலும் சுட்டி அறிய முடியாத பொருள். சுட்டி அறிய முடியாத பொருள் சிவன் தாள். அது பதிஞானத்தால் அறியப்படுவது.
சிவன் தாள் என்பது என்னதுங்க? ஆகமங்களிலே சொல்லக்கூடிய சிவசக்தி என்று சொல்லக்கூடிய திருவருள் வழியாக அதனை அறியலாம். திருவருள் வழியாக அதை அறியலாம். எனவே பிரம்ம பொருள் அனிர்வசனீயம் என்பது பொருந்தாது. அது எப்படிப்பட்டது? சத்து பொருள். பிரம்ம பொருள் சத்து பொருள். எனவே பதிக்கு இலக்கணம் சத்தாம் தன்மை. சத்தாம் தன்மை என்று யாரை மறுக்கிறாரு? மாயாவதியை மறுக்கிறார். அடுத்தது யாரு? தார்க்கியர். உணர்ப்ப அசத்து ஆதல் ஒன்று ஒன்றை உணராது. உணர்ப்ப அசத்து ஆதல் ஒன்று உணராது ஒன்றை. உணரும் நீதான் உணராய் ஆயின் உணரும் உனில் தான் இரண்டாம். மெய்கண்டான் தன்னால் உணர்தலால் தான் இரண்டாய் காணான் தமி. உணர்ப்ப அசத்து. உணர்ப்ப அசத்து. உணரப்படுகிற பொருள் எல்லாம் என்னதுங்க? அசத்து பொருள். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். உணர்ப்ப அசத்து. சுட்டி அறியப்படுகிற பொருள் எல்லாம் என்னது? அசத்து, சடப்பொருள் தான். எந்த பொருளை நீ சுட்டி அறிஞ்சாலும் சடப்பொருள் தான். எனவே ஒன்று ஒன்றை உணராது. அதுல எந்த பொருளும் அசத்தாகிய பொருள்கள் எதையும் பதிப்பொருளை உணராது. அசத்து பொருள் எதை உணராது? பதிப்பொருள் உணராது. பதிப்பொருள் இல்லை, எந்த பொருளையுமே உணராது. ஏன் உணராது? அதுக்கு அறிவு இல்லை. அறிவு இல்லை. சரி, இப்ப பாசத்தை பாசம் பதியை உணராது. பாசம் பதிய உணராது. என்னதுங்க? உணர்ப்ப உணரும் நீதான் உணராய். உணரும் நீதான் உணராய். நீ உணரலாம் எப்பன்னா இந்த கருவியோட இருக்கிற வரைக்கும் உணர முடியாது. கருவிகள் பதியை அறியாது. ஏன்னா அதெல்லாம் என்னது? அசத்து. சரி, நான் அறியலாம்ல. யாரு? ஆன்மா அறியலாமா அப்படின்னு கேட்டா கருவிகளோடு கூடி இருக்கிற வரைக்கும் அறிய முடியாது. உணரும் நீதான் உணராய். அறிவுடைய நீ உணர மாட்டாய். எது வரைக்கும்? கருவிகளோடு கூடி உணர மாட்டாய். உணரில் உணில்தான் இரண்டாம். உணரில் உணில்தான் இரண்டாம். நீ அறிகிற பொருளும் சடம்தான். நீ இப்ப இந்த கருவிகளோடு கூடி நீ அறிஞ்சினா அது என்னது? சடம்தான். சடப்பொருள் இறைவனை அறியாது. சடத்தோடு கூடி நீ இறைவனை அறிய முடியாது. நான் அறிகிறேன்னு நீ எதையெல்லாம் அறிகிறையோ அதெல்லாம் சடப்பொருள் தான். அது எல்லாமே சடப்பொருள் தான். எனவே அவன் சொல்றாரு இல்லையா, கோசரம் என்பது பொருந்தும் சொல்றாங்களா இல்லையா? கோசரம் என்பது பொருந்தும் அவன் சொல்றானா இல்லையா? அதுக்கு தான் இப்ப மறுப்பு. பாச ஞானத்துக்கும் பசி ஞானத்துக்கும் அவன் எட்டுவான். வாக்கு மனங்களுக்கு எட்டுவான்னு சொன்னா வாக்கு மனங்களுக்கு எட்டக்கூடிய பொருள் எல்லாம் என்னது? அசத்து பொருள் தான். பதிப்பொருளை நீ எதை அறிய முடியாது? இந்த வாக்கு மனங்களினாலே அறிய முடியாது. எனவே நீ தனியாக அறிய முடியாது, கருவியோட கூடியும் அறிய முடியாது. இல்ல நான் உணர்வேன்னு சொன்னீங்கன்னா நீ உணர்கிற பொருள் எல்லாம் அசத்து பொருள் தான். எதை உணர்ந்தாலும் அது அசத்து பொருள் தான். எனவே நீ அந்த பதிப்பொருளை அறியணும் சொன்னா மெய்கண்டான் தமி தன்னால் உணர்தலால். மெய்கண்டான் தமி தன்னால் உணர்தலால். மெய்கண்டான் என்பது எனக்கு மெய்யை கண்டோன். மெய்யை கண்டோன் ஆகிய நீ அந்த பக்குவம் வந்த காலத்து. தமி என்பது என்னதுங்க? திருவருள். தாம் தம் தமியருள் காந்தம் கண்ட பசாசத்தவைய 500 தமிழ் என்பது திருவருள். தமிழ் தன்னால் உணர்தலால், திருவருளால் உணரலாம். நீ உணரணும்னா உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான். என்ன வாய்ப்பு? திருவருள் வழியாக நீ பதிப்பொருளை உணரலாம். அது எப்படி உணரலான்னு கேட்டா 5வது நூற்பால சொன்னது போல வெய்யோன் ஒளியில் ஒடுங்கி வெய்யோனை ஆகாத மீன் போல அப்படின்னு படிச்சோமா இல்லையா? படிச்சோமா இல்லையா? வெய்யோன் ஒளியில் ஒடுங்கி வெய்யோனை ஆகாத மீன் போல மெய்யவனின் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனை உடனாய் கண்டு மண்ணுதலை காண் அப்படின்னு என்னது? பாட்டை பார்த்தாச்சு, 500 பாலை இருக்கு அப்படின்னு என்ன போன வகுப்புல தானே நடத்தணும்.
சரி, இதனால் நீங்கள் சொல்ல வருகின்ற கருத்து, இறைவன் திருவருளிலே ஆன்மா எப்படி நிற்கும்? அடங்கி நிற்கும். திருவருள் ஆன்மா எப்படி நிற்கணும்? அடங்கி நிற்கணும். இதற்கு அறிவு விளக்கம் உண்டானா உண்டு. அந்த அறிவு விளக்கம் இறைவனால் தரப்பட்டது என்று இதற்குன்னு ஒரு தனி அறிவு விளக்கம் கிடையாது. எப்படின்னா, சூரியன் ஒளியை பெற்று பெற்ற விண்மீன்கள் சூரியன் முன்னிலையில் எப்படி நிற்கும்? அடங்கி நிற்கும். அதுபோல திருவருள் வழி அறிகிற ஆன்மாக்கள் இறைவனிடத்து நிற்கிற போது எப்படி நிற்கணும்? அடங்கிதான் நிற்கும். தனித்து தன்னை முதலாக கண்டு நிற்க முடியாது. ஏன்னா அது பேரொளி, இது அதுட்டு கையேந்தி நிற்கிற ஒளி, இதுக்கு அதை விட பிரகாசிக்கிற தன்மை இருக்காது. அது மாதிரி ஆன்மாவின் அறிவு சிவத்தினால் விளங்கி நிற்கும். விளங்குகிற போதும் அது திருவருள்ல முத்தி நிலையில இது எப்படி நிற்கும்? அடங்கிதான் நிற்கும். தான் ஒரு பொருளா தெரியாது. அதான் அந்த பாட்டு, வெய்யோன் ஒளியில் ஒடுங்கி விளங்காது வெய்யோனை ஆகாத மீன் போல அப்படின்னு படிச்சது அதுதான். அது போல ஆன்மா பெருமான இடத்தை எப்படி நிற்கும்? அடங்கிதான் நிற்கும். அதான் சொல்றாரு இங்க, தமி தன்னால் உணர்தலால். தமிழ் என்னது? திருவருளால் உணர்தலால். எது? ஆன்மா எதை அறியும்? சத்தாகி சிவத்தை அறியும். சத்தாகி சிவத்தை திருவருளாலே உணரும். தான் தமியை இரண்டாய் காணான். அப்படி காணுகிற போது இது சிவம், இது ஆன்மா என்று பிரித்து காண முடியாது. முத்தி நிலையில ஆன்மாவை எப்படி காண முடியாது? பிரிச்சு காண முடியாது. எப்படி நிற்கும்? அது சிவத்துக்குள்ள அடங்கி நிற்கும். தனித்து ஒரு பொருளாக அது தெரியாது. நான் சிவத்தை தரிசித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாவே என்ன அர்த்தம்? தரிசிக்கலன்னு அர்த்தம். நாதா சிவம் எனக்கு காட்சிப்பட்டு கொண்டு இருக்கிறது, நாதா பெருமானை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு பிறையோடு வந்தார் சடையோடு வந்தார்னா அது என்ன காட்சி? ஐய காட்சி. தெளிவு காட்சியில என்ன தெரியாது? ஆன்மா வேறு சிவம் வேறு என்று பிரித்து காண முடியாது. ஒன்பதாம் நூற்பா அகப்போசியில சொல்லி இருக்கிறோமா இல்லையா? என்ன சொன்னோம்? நிறைய சொன்னீங்க. திடீர்னு கேட்டா எதை சொல்றது? அப்படியா? ஞாதிரு ஞான நேயம் காண்பான் காணப்படும் பொருள் காட்சி மூணும் தெரிஞ்சதுன்னா அது ஐய காட்சி. நான் பெருமானை பூசித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தெரியுது. சிவன் தெரியுதா? தெரியுது. நீ தெரியுறியா? தெரிகிறேன். பால் ஊத்திட்டு இருக்கிறியா? ஊத்திட்டு இருக்கிறேன். இன்னும் உனக்கு பூச முடியலன்னு அர்த்தம். புரியுதா? அப்ப என்னது? அது ஐய காட்சி. அப்ப என்ன ஆகணும்? அறிபவன், அறியப்படும் பொருள், அறிகின்ற அறிவு மூணு ஒன்னா நிக்குன்னா அங்க ஆன்மா தான் ஒரு முதலா தெரியாது, அப்படியே அடங்கிரும். அப்போ நான் சிவத்தை தரிசித்து கொண்டிருக்கிறேங்கிற உணர்வே அங்க வராது. வந்ததுன்னா இன்னும் முற்று பெறலை, இன்னும் போகணும்னு அர்த்தம். புரியுதா இல்லைங்களா? அப்போ தான் தமியை இரண்டாய் காணான். ஆன்மாவும் சிவமும் தனித்தனியா தெரிஞ்சதுன்னா அவன் சிவத்தை தரிசிக்கலன்னு அர்த்தம். தரிசிக்கிற உணவே தெரியக்கூடாது. தூங்கி கண்டார் சிவலோகம் தன்னை தூங்கி கண்டார் அப்படின்னு என்னது? நல்லா தூங்கும் போது சிவலோகம் பார்த்தாரு. அப்படியா? தன்னை மறந்து தரிசிக்கிறாங்கன்னு அர்த்தம். தன்னை மறந்து தரிசிக்கிறது, தான்கிற பொருளே தெரியாது. சரிங்களா? சரி. யோக மதத்தினர் யோக பாவனையே அமையும். இப்போ இந்த யோக மதத்தினர் மேல ஒரு சில கேள்வி கேட்கிறாரு. ஐயா, இந்த யோக பாவனையே அமையும்னு சொல்றைய, இந்த யோக பாவனை எப்படிப்பட்டது? ஒண்ணு, கருவிகளோடு கூடி அறிகிற பாவனையா? கூடி செய்கின்ற பாவனையா? யோக பாவனைனா என்னையா அப்படின்னு யாரை பார்த்து கேட்கிறாரு? யோக மதத்தினர் பார்த்து கேட்கிறார். பாவனை செய்யும் போது கருவிகளோடு கூடி செய்யும் பாவனையா,
நீ அந்த பாவனை எப்படி பண்ணுவ அப்படின்னு இல்ல, கருவிகள் நீங்கி செய்கின்ற பாவனையா, கருவிகளோடு கூடி செய்யும் பாவனையா, கருவிகள் நீங்கி செய்கின்ற பாவனையா, இல்ல மூணாவது இரண்டுமின்றி இரண்டும் இன்றி சொல்லோணாத பாவனையா, சொல்லோணாத பாவனையா, கருவிகளோடு கூடி செய்கின்ற பாவனையா, கருவிகள் நீங்கி செய்கின்ற பாவனையா, இரண்டுமின்றி சொல்லோணாத பாவனையா, அல்லது அல்லது உணவு உணவு உண்ணாதவன் உண்டதாக செய்யும் பாவனையா, என்னமா அது மெய்கண்டாருமா. உணவு உண்ணாதவன், சாப்பிடாதவன் சாப்பிட்டதான் நினைச்சுக்கிறான், அப்படி ஒரு பாவனை. உணவு உண்ணாதவன் உணவு உண்டதாக செய்யும் பாவனையா, நீ இந்த பாவனைன்னு சொல்ற, யோக பாவனைன்னு சொல்றியா இல்லையா, இதுல எந்த பாவனையா நீ செய்யற? கருவிகளோடு கூடி செய்வியா, கருவியை விட்டு செய்வியா, இல்ல கருவி ரெண்டுமே இல்லைங்க, அது என்னன்னு சொல்ல முடியாதுங்க, அந்த பாவனை என்னன்னு சொல்ல முடியாது, அப்படியா? இல்ல சாப்பிடாதவன் சாப்பிட்ட மாதிரி நினைக்கிற பாவனையா, நீ எந்த பாவனை நீ செய்வ அப்படின்னு அவனை பார்த்து கேட்கிறார். ஏன்னா எந்த பாவனை செஞ்சாலும் தப்பு, இதுல எந்த பாவனை செஞ்சாலும் தப்பு. சரிங்களா? சரி, கேள்வி பார்த்துங்க. பாவிப்பன் என்னில் பாவகம், பாவகமேல் தானசத்தாம், பாவனாதீதம் எனில் பாவகமாம், அன்று எண்ணில் அது பாலாம், பாவகத்தை பாவித்தல் பாவகமாம், தன்னருளால் பாவிப்பது பால், அது பரம் இல். சரி, முதல்ல பாருங்க. பாவகமேல் தானசத்தாம், கருவிகளோடு கூடி நான் பாவிப்பன். பாவகம் என்பது முதல்ல இருக்கிறது என்னதுங்க? பாவகம் என்பது கருவிகளோடு கூடி பாவிக்கிற பாவனை. அது எல்லாத்துலேயும் பாவகம் பாவகம் இருக்கும், எல்லா பாவம் ஒன்றும் இல்லை. எந்த பாவம் எந்த பாவத்துக்கு தெரியணும். எனக்கு தெரிஞ்சு உங்களை பார்த்தாதான் பாவமா இருக்கு. பாவம், ஐயோ பாவம், அப்படியா? அந்த பாவம் இல்லை, இந்த பாவம். சரியா? பாவனை பாவகமேல், கருவிகளோடு கூடிக்கின்ற பாவகம் என்னில். முதல்ல பாவகமேல் இருக்கா இல்லையா, அது என்னது? கருவிகளோடு கூடி செய்கின்ற பாவனை என்னில் அசத்தே. நீ அந்த பாவனையால நான் அறிஞ்சேன், கருவிகளோடு கூடி நான் அறிவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்ன ஆயிடும்? அசத்தாயிடும், அசத்தாயிடும், அசத்தே ஆயிரும். இல்ல இல்ல, கருவிகளை நீங்கி நான் பாவிப்பேன், கருவிகளை நீங்கி நான் பாவிப்பேன். பாவனாதீதம், பாவனாதீதம் என்னது? கருவிகளை நீங்கி நான் பாவிப்பன் என்று சொன்னால் அதுக்கு கேவலம்னு பேர். என்ன பேரு? கேவலம்னு பேரு. அந்த பாவனை தான் தினமும் பண்ணிட்டு இருக்கிறமே, அது எதுக்கு அங்க போய் உக்காந்துக்கிட்டு? கருவிகள் நீங்கி பாவிக்கிறமா இல்லையா? எப்போ? ஆமா, இப்பவே நாங்க அப்படித்தான் இருக்கோம், கருவி நீங்கி தான் பாவிச்சிட்டு இருக்கிறோம். ஆற முடிக்கிறேன்னு ஆள முடிச்சிருவீங்களாட்டு இருக்குது. அப்படியா?
கருவிகள் நீங்கி பாவிப்பன் என்று சொன்னால் அது என்ன ஆயிடும்? கேவலம் வந்துடும். அன்று என்னில் அது பாழாம். இந்த ரெண்டுமே இல்லைங்க, ரெண்டுமே இல்லை. அது எப்படின்னு சொல்ல முடியாது. இது கருவிகளோடு கூடி செய்யறேன்னு சொல்ல முடியாது, கருவிகள் நீங்கி செய்யறேன்னு சொல்ல முடியாது. அன்று என்னில் அது பாழாம். அது சூனியா? அப்படி ஒண்ணு கிடையாது. ஆமா, அது சூனியம். எனவே அப்படி ஒரு பொருள் கிடையாது, அப்படி ஒரு பொருள் கிடையாது. சரிங்க. பாவகத்தை பாவிப்பன் என்னில் என்னது? சாப்பிடாதவன் சாப்பிட்டதா நினைச்சுக்கிறது, சாப்பிடாதவன் சாப்பிட்டதா நினைச்சுக்கிறது. அப்படி ஒரு பாவனை. இப்ப நீங்கெல்லாம் 1 மணி ஆச்சு, எல்லாம் கண்ணை மூடி உக்காந்துக்குங்க. பாரு, எல்லாம் இலை போட்டாச்சு, எல்லாம் இங்கே உக்காந்துக்கணும், கீழே போகக்கூடாது. என்னது? கண்ணை மூடி அப்படியே இலை போட்டாச்சு, எல்லாம் சாப்பாடு வச்சாச்சு, எல்லாம் அண்ணன் பாலிக்கு இல்லை சிற்றப்படம் பாடுங்க, பாடி சாப்பிடுங்க அப்படின்னு முடிஞ்சு அப்படியே வகுப்பு ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னா பயிர் நம்பிடுமா? என்னங்க நல்லா பாவிச்சோமே, நல்லா தான் பாவிச்சோம், ஒன்றும் நடக்கல. அது பொய் பாவனை. என்ன பாவனை? பொய் பாவனை. இது பொய் பாவனை. உண்ணாதவன் உண்டதாக நினைக்கின்ற பாவனை, அது பொய் பாவனை. பாவகத்தை பாவித்தல் பாவகமாம். அப்ப என்னதாங்க பண்றது? எந்த பாவனை சொன்னாலும் தப்பு சொல்றீங்களே அப்படின்னா, தன்னருளால் பாவிப்பது பரம். அந்த பரமாகிய சிவத்தை திருவருளாலே பாவிக்க வேண்டும். அதற்கு சிவோகம் பாவனை என்று பெயர். அதுக்கு என்ன பேரு? சிவோகம் பாவனை. அது எங்க இருக்கு? 9ஆம் நூற்பாட சிவோகம் பாவனை சொல்றார். சிவோகம் பாவனை கருடோகம் பாவனை போல என்ன பண்ணணும்? சிவோகம் பாவனை செய்யணும். அந்த பாவனைகளை தான் பெருமானை பாவிக்க முடியும். நீ சொல்லக்கூடிய யோக பாவனையில பெருமானை அறிய முடியாது. அது பாழில். பாழில் என்பது என்னதுங்க? அது என்னது? சூனியம் அல்ல, அது பரம்பொருள். அது பரம்பொருள் சிவம். எனவே சிவத்தை சிவோகம் பாவனையினாலதான் பாவிக்க முடியுமே அன்றி நீ சொல்லக்கூடிய எந்த பாவனையினாலும் பாவிக்க முடியாது. யார் சொல்றது இது? மெய்கண்டார் யாரை நோக்கி? இப்போ யோக மதத்துல சொல்லக்கூடிய அத்துணையும் உடம்புக்கு ஆகும், உயிர் வளர்ச்சிக்கு ஆகும், சிவத்தை அடைவதற்கு ஆகாது. உடம்புக்கு ஆகும், அந்த ஆசனம் எல்லாம் நல்லா கற்றுக்கொள்ளலாம். மற்றதெல்லாம் என்னது? உயிர் வளர்ச்சிக்கு ஆகும். ஒரு படிநிலையில அதை நீங்க வச்சுக்கலாம். நம்ம அறிவு வளர்வதற்கு என்ன வேணும்? ஒரு படிநிலை தானே ஒழிய அதன் வழியாக நம்ம என்ன முடியாது? சிவத்தை அடைய முடியாது. சிவத்தை அடைவதற்கு அது போதாது. சிவத்தை அடைவதற்கு அது போதாது. எனவே இந்த பாடல்ல யார மறுக்கிறாரு? பாதஞ்சலரை மறுத்துட்டார் யோக மதத்தினர். அடுத்த பாட்டு சிவ சமவாதி. ஆமா, சிவ சமவாதி. அந்த பதிப்பொருளை மலம் நீங்கிய வழி உயிரறிவே அறியும், மலம் நீங்கிய வழி உயிரறிவே அறியும் என்று சொல்வது சிவசமவாதி. அவனை மறுப்பதற்கு அடுத்த வெண்பா வைக்கிறார். அரிய இரண்டல்லன் அறிவுனுள் அங்கு அறிவுதன்னால் அறியப்படான், அறிவுனுள் உள்ளான் அறிவுக்கு காட்டாக நின்றானை, கண்ணறிய மெய்யென்ன கண்ணறியா மெய்யென்ன காட்டாது அறிவு அறிந்து கண்டு. அரிய இரண்டல்லன், அரிய இரண்டல்லன். அந்த ஆன்மா இறைவனை அறியணும்னு சொன்னா அறிகிற பொருளும் அறியப்படுகிற பொருளும் எப்படி நிக்கணும்? வேறு வேற நிக்கணும். அறிபவன் அறியப்படும் பொருள் என்று ரெண்டா நிக்கணுமா இல்லையா? நான் அறிந்தேன்னு சொன்ன அர்த்தம், அறிபவன் யாரு, அறியப்பட்ட பொருள் என்ன அப்படின்னு தெரியணுமா இல்லையா? அப்ப இறைவன் எப்படிப்பட்டவன்னா நமக்கு வேற நிக்கிறவன் இல்லை. அவன் எங்க நிக்கிறான்? நமக்குள்ளேயே இருக்கிறான். எனவே நமக்கு வேறாக
இறைவனை அறிய முடியாது. அறிய இரண்டல்லன். முத்தி நிலையில ஆன்மா சிவத்தை எப்படி அறிய முடியாது? தனக்கு வேறாக அறிய முடியாது. ஏன்னா அவன் வேற நிக்கல. எங்க நிக்கிறான்? உள்ளே நிக்கிறான். உள்ள நிக்கிற பெருமான வேற அறிய முடியாது. அறிய இரண்டல்லன். அறிவினுள் உள்ளான். அவன் எங்க இருக்கிறான்? அறிவுக்குள்ளேயே இருக்கிறான். அறிவுக்கு வெளியே இருந்தா நம்ம அறியலாம், வேறாக அறியலாம் இல்லையா? இப்ப உதாரணம் சும்மா நான் புரியுற மாதிரி சொல்றேன். கண்ணை கண்ணால காண முடியுமா? காண்பதும் கண்ணுதான், காணப்படுகிற பொருளும் கண்ணு. அது போல இறைவன் எங்க இருக்கிறான்? அறிவினாலே அறிகிறேன். அவன் எங்க இருக்கிறான்? அறிவுக்குள்ள இருக்கிறான். அறிவுக்குள்ள இருக்கிற பெருமான அறிவினால் எப்படி அறியறது? அறிய முடியாது. அவன் அறிவித்தால் அறியலாம். எனவே அறிய இரண்டல்லன், அறிவினுள் உள்ளான். அறிவுக்கு காட்டாகி நின்றானை அறிவறிந்து காட்டாது. அறிவுக்கு காட்டாகின்னு என்னது? அறிவை விளக்கி அறிவை காட்டுபவனே அவன் தான். அறிவு விளங்கி ஒண்ணு காணணும்னா யார் வேணும்? பெருமான் தான் காட்டணும். அறிவுக்கு காட்டாகின்னு என்னது? காட்டுபவனாகி அறிவை விளக்கம் செய்பவனே யாரு? பெருமான் தான். எனவே அறிவுக்கு காட்டாகி நின்றானே அறிவு கண்டறிந்து காட்டாது. அறிவு என்ன செய்யாது? தனக்கு வேற காணாது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணறியா மெய்யென்ன. ஒரு உதாரணம் சொல்றார். கண்ணறியா மெய்யென்ன எது? தன்னால் அறியப்படாது தனக்கு அறிவிக்கும் பொருளாய் இருக்கிற உயிரை கண் காணுமா? கண்ணு எதனால காணுகிறது? உயிர் காட்ட கண் காணுகிறது. உயிர் காட்ட தானே கண்ணு காணுது, உண்டா இல்லையா? உயிர் காட்ட கண் காணுது. ஆனா கண் என்ன செய்யாது? உயிரை காணாது. உயிர் தான் காட்டிட்டு இருக்கு. பாருன்னு சொல்றது உயிர் தான். உயிர் சொல்லதான் கண்ணு காணுது. இங்கே அதை பார்க்கலாம், திரும்பி பார்க்குமா? பார்க்காது. அறிவிக்கின்ற பொருளை கண் காண்பதில்லை. காணுமா? ஒருபோதும் காணாது. அதுபோல அறிவுக்கு உயிருக்கு காட்டுபவன் யாரு? பெருமான். அப்ப இந்த உயிர் எப்படி அவனை காணும்? கண் எப்படி உயிரை காணாதோ அதுபோல உயிர் யாரை காணாது? சிவத்தை காணாது. சிவத்தை காணாது. ஏன் காணாதுன்னா, அவன் காட்டினாதான் காணும். இதுவா காணாது. அவன் காட்டினால்தான் காணுமே என்று உயிராக சென்று சிவத்தை என்ன செய்ய முடியாது? ஒருபோதும் காண முடியாது. எது போல? கண் உயிரை காணாது. கண் உயிரை காணாது. அந்த உயிர் எங்க நிக்குது? கண்ணுக்குள்ளேயே இருந்து காட்டிக்கிட்டு இருக்கு. பாருன்னு எது காட்டுது? உயிர் தான் காட்டிக்கிட்டு இருக்குது. அதுக்கு வேறையா நிக்கல. உயிருக்கு வேறாகவா? கண்ணுக்கு வேறாக உயிர் நிக்குது. எப்ப வெளியே இருக்கிற ஆளை பார்க்கறிய, உள்ள இருக்கிற ஆளை பார்க்க மாட்டியா? அப்படின்னா பார்க்காது. பார்க்க முடியுமா? கண் தனக்கு வேறா இருக்கிற உலகத்தை பூரா பார்க்கும், தனக்கு உள்ள இருக்கிற உயிரை பார்க்காது. அதுபோல உயிர் வேறா இருக்கிற எல்லா பொருளையும் அறியும், உயிருக்கு உயிரா இருக்கிற சிவத்தை அறியாது. அப்ப அதை அறியணும்னா யார் காட்டணும்? அவனே காட்டினாதான். நீ பதிஞானம் நீங்கினாலும் சரி, உனக்கு பதிஞானம் விளங்கினாலும் பார்க்க முடியாது, விளங்கலனாலும் பார்க்க முடியாது என்று மறுக்கிறார். இது கொஞ்சம் இந்த இடத்துல நுட்பமா சில செய்தி இருக்கு. முத்தி நிலையிலும் ஆன்மா அடிமையே. முத்தி நிலையிலும் ஆன்மா அடிமையே. ஆன்மாவுக்கு முத்தி நிலையிலும் சுதந்திரம் கிடையாது. முத்தி நிலையிலும் ஆன்மாவுக்கு சுதந்திரம் கிடையாது. அது கொஞ்சம் விரிவான செய்தி எல்லாம் இருக்கு. அது அப்புறம் வாய்ப்பு கிடைக்கும் போது பார்த்துக்கலாம். சரியா? அடுத்தது சிவ சமவாதி, சிவாத்துவித சைவர். சிவாத்துவித சைவர். உயிர் சிவத்தோடு கலந்து ஒன்றாயிடும். அதனால அங்க சிவம் அறிகிறதா உயிர் அறிகிறதா என்று பிரித்து காண முடியாது என்பது யாருடைய கருத்து? சிவாத்துவத சைவருடைய கருத்து. அதை மறுப்பதற்கு இந்த வெண்பா. அது என்னும் ஒன்றன்று அதுவன்று வேறே, அது என்று அறிவும் உண்டே, அது என்று அறிய இரண்டல்லன், ஆங்கு அறிவுள் நிற்றல் அறியும் அறிவே சிவமுமாம். அது என்னும் ஒன்றன்று, அது என்னும் ஒன்றன்று. அந்த பிரம்ம பொருள் அது என்று சொல்லக்கூடிய பொருள் வேதங்கள்ல ஆகமங்கள்ல பெருமான் என்ன சொல்றாங்க? அது அப்படின்னு சொல்லுவாங்க. சுட்டு அறிவாங்க அது என்று சொல்லுவாங்க. எதை?
பிரம்ம பொருளை, பிரம்மத்தை அதுன்னு தான் சுட்டுவாங்க. நம்ம தான் சிவம்னு சொல்றோம். வேதத்திலையும் உபநிடதங்களையும் போனீங்கன்னா அந்த பிரம்ம பொருளுக்கு என்ன சொல்லுவாங்க? அது. அப்படி சுட்டு பொருளால் தான் அறிவாங்க. எனவே அந்த பிரம்ம பொருள் அது என்று சுட்டக்கூடிய பிரம்ம பொருள், வேதங்களிலே சுட்டக்கூடிய பிரம்ம பொருள், அதுக்கு அது அன்றி வேறு, அது உயிருக்கு வேறாய், உயிருக்கு வேறாய் அறியப்படும் பொருளாய் நிற்கின்ற பொருள் அன்று. ஏன்னா சிவாத்துவ செய்வர் என்ன சொல்றாங்க? முத்து நிலையில ஆன்மா எதோடு? சிவத்தோடு ஒன்றா கலந்துரும். நம்மள தானே சொல்றோம், நாம் வேற ஏதாவது சொல்றோமா? முத்தியில பெருமானோடு இந்த உயிர் என்ன ஆயிடும்? ரெண்டா கலந்துருன்னு சொல்றோம். அவங்களும் அதை தான் சொல்றாங்க. ஆனா அவங்க சொல்றதுக்கும் நம்ம சொல்றதுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. என்ன வேறுபாடு? ஆமா, முத்தி நிலையில ஆன்மா கலந்துருன்னா எப்படி கலந்துருது? அந்த உயிர்னு ஒரு பொருள் தெரியாதுன்னு அவங்க சொல்றாங்க. நாம அப்படியெல்லாம் சொல்லல. கலந்தால் எது? அறக்கும் கல்லும் போலன்னு சொன்னோமா இல்லையா? 2ஆம் நூற்பால அறக்கொடு சேர்ந்து அணைந்தா கற்போல், சாணக்கல் மாதிரி, சாணக்கல் மாதிரின்னு சொன்னோமா இல்லையா? கல்லு ஒன்னாதான் இருக்கும். ஆனா அதுல என்னது இருக்கும்? சிவப்பு நிறத்துல இருக்கிறது அரக்கு, கருப்பு நிறத்துல இருக்கிறது கல்லு. இப்போ பிரிச்சு காண முடியாது. ஆனா அங்க 2 பொருள் இருக்கு. அதே மாதிரி முத்தி நிலையிலையும் ஆன்மா என்ற பொருள் உண்டு, சிவம் என்ற பொருளே உண்டு. இந்த சிவம் அந்த ஆன்மாவுக்கு முத்தி இன்பத்தை கொடுத்து கொண்டு இருக்கும், அந்த உயிர் முத்தி இன்பத்தை நுகர்ந்து கொண்டு இருக்கும். ஆனா 2 எப்படி இருக்கும்? பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது. கலந்திருக்கும். கலந்திருந்தாலும் சிவமும் உண்டு, உயிரும் உண்டு. முத்திதனில் 3 முதலும் மொழியக்கள் சுத்த அனுபோகத்தை துய்த்தல் அணு, மெத்தனவே இன்பம் கொடுத்தல் இறை, இத்தை விளைவித்தல் மலம், அன்புடனே கண்டுகொள் அப்பா. எப்பா எங்க? உண்மை விளக்கம் 50. சரியா? முத்தியில 3 பொருளை காட்டுன்னு கேட்கிறாரா இல்லையா? எல்லாம் கலந்துருச்சுன்னு அங்க போய் காட்டுறது. கலத்தல் என்பது எப்படி இருக்குங்க? கலந்து இருந்தாலும் அங்க 3 பொருளும் தனித்து இருக்கும். புரியுதுங்களா? ஆனா சிவாத்துவ செய்வர் சொல்றது என்னது? எல்லாம் கலந்துருச்சு, எல்லாம் கலந்துருச்சு. அங்க சிவம் இது, ஆன்மா இது, இப்படி எல்லாம் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதை மறுத்து அங்க சிவமும் இருக்கும், ஆன்மாவும் இருக்கும், இது கையேந்திக்கிட்டு இருக்கும், அவன் இன்பத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பான் முத்தி நிலையில். இது நம்ம கருத்து. சரியா? எனவே அங்கே அரிய 2அல்லன் அறிவு நூல் உள்ளான், அது என்னும் ஒன்றன்று, அது என்னும் ஒன்றன்று, அதுவன்றி வேறு, அது என்று அறி, அறிவும் ஆங்கு உண்டே. அதாவது சிவத்தை அனுபூதி நிலையில அனுபவிக்கக்கூடிய உயிர் அங்கு உள்ளது. எங்க? முத்தி நிலையில. முத்தி நிலையில ஆன்மா என்ற தனித்த பொருள் உண்டா இல்லையானா? உண்டு. முத்தி நிலையில உண்டு. அது எப்படி நிற்கும்னா, அதன் அறிவுக்குள்ள சிவன் இருக்கும். ஆன்மாவின் அறிவுக்குள்ள சிவம் நிற்கும். அறிவுள் நெற்றல், அறிவுள் நெற்றல், அறியும் அறிவு சிவமாம். அந்த ஆன்மாவின் அறிவினால் அறியப்படுகிற பொருளாக சிவம் இருக்கும். ஆன்மாவின் அறிவினால் எனது பதிஞானத்தினால, பதிஞானத்தினாலே அறியப்படுகிற பொருளாய் சிவம் அங்கு இருக்கும். எனவே முத்தி நிலையில ஆன்மா என்பது வேறு, உயிர் என்பது சிவம் என்பது வேறு. 2ம் தனித்தனி. ஆனா கலப்புல எப்படி இருக்கும்? ஒன்னா நிற்கும், ஒன்றாய் இருக்கும், ஒன்றாய்தான் இருக்கும். தனி முதல் உண்டு. அவர்கள் சொல்வது 2 கலந்ததுனால சிவம் அறிகிறதா ஆன்மா அறிகிறதான்னு தெரியாதுன்னு சொல்றாங்க இல்லையா? அதை மறுத்து அங்கே அறிவது எது? ஆன்மா. ஆன்மாதான் அறியும். எதை அறியும்? சிவத்தை அறியும். எப்படி அறியும்? சிவம் அறிவிக்க அறியும். சிவம் அறிவிக்க தான் அங்கேயும் அறியும், தானா அறியாது. எங்க? முத்தியிலும் ஆன்மா தனித்து அறியாது. அப்ப அறியப்படுகிற பொருள் சிவம், அறிகிற பொருள் ஆன்மா. அது எப்படியா இருக்கும்? சிவமாம் தன்மையில இருக்கும். அறிகிற அறிவு சிவஞானமா இருக்கும். ஆன்மாவின் அறிவு சிவஞானமா இருக்கும். ஆன்மா சிவமாம் தன்மையை பெற்று நிற்கும். அறிகிற பொருள் சிவமாக இருக்கும். எனவே அங்க 3 பொருளும்
உண்டு. ஆனா என்னது, மூணும் கலந்து ஒன்றாய் நிற்கும். ஒன்றாய் என்பது எப்படி, கலப்பினால் தான் ஒன்றாகும் இல்லையா, பொருளால் தனித்தனி தான். பொருளால் வேறு, கலப்பினால் ஒன்று என்று சொல்லி சிவாத்வத செய்வரை மறுக்கிறார். நிறைய இதில் நுட்பம் இருக்கு. நான் காலங்கறி இதை அப்படியே விடுகிறேன். சரியா, எவ்வளவு புரிஞ்சுதோ வச்சுக்குங்க. இல்லைன்னா பின்னாடி எப்போவாது வாய்ப்பு கிடைக்கும் போது 6வது நூற்பாவை மீண்டும் ஒரு முறை சிந்திப்போம். தண்ணி தண்ணியோட கலந்ததுன்னு சொன்னா ஐக்கியவாதிங்க, ஐக்கியவாதி. அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா 2 தண்ணியும் கலக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இங்கேயும் தண்ணி, இதுலயும் தண்ணி, இந்த 2ஐயும் கலந்து, நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ஒரே தண்ணியை இந்த டம்ளர்ல வச்சுக்கிட்டு இந்த டம்ளர்லையும் அதே தண்ணியை வச்சுட்டு நீங்க தண்ணி கேட்ட உடனே நான் என்ன செய்யறேன், எடுத்து உங்களுக்கு முன்னாடியே அப்படி கலக்கிறேன். என்ன பிடிங்கன்னா நீங்க யோசிச்சிருப்பீங்க, இதுல ஏதோ இருந்திருக்க மாட்டேங்குது, இதுல இல்லைங்க, 2 ஒண்ணு தாங்க, அப்புறம் எதுக்குங்க கலந்தீங்க? அப்போ தன்மை வேறையாயிடுச்சு இல்ல. நீர்ன்னு சொன்னாலும் அந்த நீர் வேறு, இந்த நீர் வேறு. அப்போ 2 தன்மை இருந்தாதான் கலக்கணும். ஒரு தன்மை இருந்தா கலக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, யா ரெடி ஆச்சா? இல்ல அடுத்த நூற்பாவை ஆரம்பிச்சிடலாமா? 7 கேட்டு சொல்லுங்க. ஆரம்பிச்சிடலாமா? கீழே 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 இருந்து அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரணும்.